Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேல் 12 தான். எஸ் ஆப்ஷன் எனி மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நேற்று போட்டோம், பார்க்காத போய் பாருங்கள். இந்த மாதம் கடைசிக்குள்ள நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதுனாலன்றதுக்கும் ரீசனிங் கொடுத்துருக்கோம். ரைட், இப்போ நிறைய டீமை பற்றி கடகடன்னு பேசிகிட்டே போயிடுவோம். யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, யார் ரிலீஸ் பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு. ஆல்தோ இன்னும் பட்ஜெட் எவ்வளோ ஏறி இருக்குன்னு தெரியல. போன வருஷத்து பட்ஜெட்டை வச்சு ரிட்டர்ன் பிளேயருக்கு 15% எப்படி இருந்தாலும் ஜாஸ்தி கொடுத்தாகணும் மினிமம். அதை பேஸ் பண்ணி இப்போது லிஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கடன்னு. தெலுங்கு டைட்டன்ஸ் பற்றி பேசுவோம். ஃபேன்சி டீம் பவன் ஷெராவத். ஸோ அவர் பவன் ஷெராவத் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா, ரிலீஸ் பண்ணுவாங்களா, என்ன பண்ண போகிறாங்க, யாரை ரிட்டர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு கடன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு மாற்று கருத்து கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி ஒத்துப்பீங்க நான் சொல்கிறத, உங்கள் கருத்து எதுவாக தான் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். பிகேல் 11 ரொம்ப நல்லா போச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸு. ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆக வேண்டியது. ரேங்க் 7, 12 வின்னு 10 லாஸ் 66 பாயிண்டில் 7th பொசிஷன் வந்தாங்க. அது முக்கியமான காரணம் வந்து அவங்களோட கோச் புதுசாக வந்தார் இல்லையா, கிருஷ்ணகுமார் கூட. அவருக்கு எப்படி தட்டி வேலை வாங்கணும், எப்படி திட்டி வேலை வாங்கணும் நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த கோச் அப்படி கிடையாது. வேலை விட்டுட்டே இருப்பார். 2.6 crore 2.6 crore வெறுப்பேற்றிட்டே இருப்பார் அவருக்கு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்ம பவனை அது விட்டுருங்க. போன வாட்டி எல்லாமே ஜாலியாகவும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க. போன வருஷம் இன்ஜுரி ஆகிடுச்சு கொஞ்சம் பவனுக்கு. 13 மேட்ச் தான் விளையாண்டார். அவர் மட்டும் 22 மேட்ச் விளையாண்டு கண்டிப்பாக குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ஒன்ஸ் பிளே ஆஃப் போனால் அப்புறம் என்ன வேணால் நடக்கலாம். ரைட், இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பவன் இன்ஜுரி ஆகும்போது இவர் தான் கேப்டனே பண்ணார். விஜய் மலிக்னாலே நல்லா பண்ணுவாங்க பேருக்கு. ஆஷு மலிக் ஒருத்தர் இருக்காரு டபங் டெல்லியில். இவர் 183 பாயிண்ட் எடுத்தார். அப்புறம் ஆஷிஷ் நர்வால் அவர் ஒரு ரைடர், அவர் ஒரு 138 பாயிண்ட் ப்ளஸ் அதில் வந்து 18 டேக்கிள் பாயிண்ட் வேறு இன்வால்வ்டு. பவன் ஷெராவத் 13 மேட்ச் தான் விளையாண்டார், 134 பாயிண்ட்டு. 22 மேட்ச் விளையாட முடியல இன்ஜுரினால. அப்புறம் அங்கித் அவர் ஒரு 45 பாயிண்ட் லெஃப்ட் கார்னர். சாகர் ராவல்னு ஒருத்தர், அவர் ஒரு 41 பாயிண்ட் ரைட்டு கவர். அஜித் பவார் லெஃப்ட் கவர் 34. கிஷன் தூல் பாட்னாலேருந்து வந்தவர் ரைட்டு கார்னர் 21 பாயிண்ட்டு. அப்புறம் சங்கர் கடாய் ஆல்ரவுண்டர், அவர் ஒரு 16 பாயிண்ட். இவங்களாம் தான் மேஜர் பெர்ஃபார்ம் பண்ணவங்க போன சீசன். ஸோ இந்த சீசன் என்ன நடக்கும், என்னென்ன பண்ணுவாங்க, யார் ரிட்டர்ன் பண்ணுவாங்க, யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு என்னோட கருத்து, என்னோட அசம்ஷன், என்னோட அப்சர்வேஷன். தப்பாக கூட போகலாம், பட் மோஸ்ட் ப்ராப்ளி கரெக்டாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்த கிருஷ்ணகுமார் ஊடாக இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு வாட்டி டபங் டெல்லியை கப்பை ஜெயிக்க வச்சார் அங்கே கோச்சாக இருக்கும்போது. இவங்களுக்கு விஜய் மலிக் பெரிய பெரிய ப்ளஸ் ஆஸ் அ பிளேயர் அண்ட் ஆஸ் அ கேப்டனாக கூட. ஏன்னா அவர் பவன் ஷெராவத் இன்ஜுரி ஆனப்போ இவர் தான் லீட் பண்ணிட்டு இருந்தார், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் ஆஷிஷ் நர்வால் என்வைபியாக பிகேல் 9 வந்தார். அவர் ஊடாக தான் செலக்ட் பண்ணார் அப்போது அது ஆஷிஷ் நர்வாலை. ஸோ ஒரு சமயத்தில் போன சீசன் நம்பர் 1 ரேங்கிங்கில் இருந்தாங்க தெலுங்கு டைட்டன்ஸ். ஸ்டார்டிங் ஃபியூ மேட்சஸில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்டி கண்டிப்பாக அவங்க ஆப்ஷனில் எப்படி போகிறாங்களோ அது பொறுத்தது. கடன்னு நான் சொல்லிடுறேன் என்னோட ஒப்பீனியனை. மொத்தம் 3 விதமான கேட்டகரி இருக்கும். என்வைபி அது இப்போ அது இஎன்வைபி ஆகும். அதாவது நாமினேட்டட் யங் பிளேயர் வந்து போன வருஷம் விளையாடிருப்பாங்க, அவங்க இந்த வருஷம் எக்ஸிஸ்டிங் நியூ யங் பிளேயராக மாறிடுவாங்க. கோயிங் டு தர் செகண்ட் சீசனுக்கு வராங்க. அதனால் 100% இவங்களை ரீட்டைன் பண்ணுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாகர், அப்கோர்ஸ் 41 பாயிண்ட் எடுத்தவர், 2 ஐபை வேறு எடுத்தார். அப்புறம் சேட்டன் சாஹூ அவர், அப்புறம் ரோஹித் ராத்தி அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு வெரி குட் பிளேயர், டொமஸ்டிக் ரீஜனில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் நிதின் ராவல். இவங்களோட ப்ரைஸ் மோஸ்ட் ப்ராப்ளி 10,30,000 முடியும். ஏன்னா 15% ஆட் பண்ணி சொல்கிறேன். போன வருஷம் ஏபிசி கேட்டகரியை வச்சு 9 lakhsல 15% ஆட் பண்ணி அதுபடி மல்டிப்ளை பை 4 பண்ணிங்க. ரைட்டு ஆச்சா. அடுத்த கேட்டகரி போவோம். அடுத்தது வந்து ஆர்ஒய்பி. இது இப்படி அப்படின்னா என்னென்னு கேட்பீங்க, அது தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். 2 சீசன் ஆல்ரெடி ஒரே டீம் விளையாண்டாங்க இல்லையா, அவங்க 3ஆவது சீசன் இஷ்டப்பட்ட விளையாடலாம், அவங்க கான்ட்ராக்டை பொறுத்து ரிலீஸ் பண்ணிடலாம். அப்படி அவங்க விளையாங்கன்னா அவங்க வந்து ஆர்ஒய்பிம்பாங்க, ரீடைன்ட் யங் பிளேயர். அந்த மாதிரி அது வில் பி கால்டு. அவங்களுக்கு என்னோட கேஸ் படி பார்த்தீங்கன்னா அங்கித் ஜாக்லான் அதில் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. 45 பாயிண்ட் எடுத்தார், 2 ஐஃபை வேறு எடுத்தார் போன சீசன் 22 மேட்ச்சில். அப்புறம் பிரஃபுல் ஜவாரே அவ்வளோ மேட்சஸ் கணக்கில் ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லையா தெரியல, இருந்தாலும் நைஸாக அந்த பேரை வைக்கிறதில்ல. அதே மாதிரி அவர் இருக்கார் சஞ்சீவ் எஸ், அவர் ஒரு ஆல்ரவுண்டர், இப்போ இந்தியன் ரயில்வேஸ் விளையாடுறாரு, அவர் கேட்டகரி சியில் இருக்கார். ஸோ இவங்க எல்லாமே மோஸ்ட் ப்ராபப்ளி சில 14 lakhs அந்த மாதிரி ரேட்டில் தான் ரீட்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்லஸ் இப்போ ஒரு ஆப்ஷனுக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்போ 3ஆவதான முக்கியமான ஆள் யார், எலைட் ரீட்டைன் பிளேயர்ஸ். ஆமாம், இவங்க எலைட் ரீட்டைன் பிளேயர்ஸ் யாருன்னா ஏற்கனவே ஆப்ஷனுக்கு போயிருப்பாங்க, இல்லை 5 சீசன் விளையாடிருப்பாங்க ஒரே டீமுக்கோ மொத்தமாகவோ கொத்தாவோ. 5 சீசன் விளையாண்டவங்க எல்லாமே they'll be called எலைட் ரீட்டைன் பிளேயர்னா டாப் கிளாஸ் பிளேயர்ஸ். ரைட், அதில் பவன் வராரு, அவரை பற்றி அப்புறம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யார் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் டக்கால். கண்டிப்பாக விஜய் மலிக் ரிட்டைன் பண்ணுவார். ஏன்னா அவர் 183 பாயிண்ட் எடுத்தது இல்லாமல் கேப்டன் மெட்டீரியல் போன சீசன் அவர் இன்ஜுரி ஆனப்போ இவர் தான் லீடு பண்ணார். அண்ட் அவருக்கு வந்து ஏ கேட்டகரியில் வேறு போட்டாங்க இந்த வாட்டி ப்ரொமோஷன் பண்ணி. கேட்டகரி லிஸ்ட் ஆல்ரெடி போட்டால் பார்க்கலாம், நான் பார்த்துருங்க. ஏ கேட்டகரினா 30 லட்சம் பேஸ் ப்ரைஸு. அன்லஸ் இந்த வாட்டி மாற்ற போகிறாங்களா என்னன்னு தெரியல. அதில் 15% ஆட் பண்ணால் 35 lakhs இவர் கொடுக்க வேண்டியிருக்கும். ரஃப்லி 1 or 2% முன்ன பின்ன ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் நர்வால், அவரும் பிரமாதமாக போன சீசன் விளையாண்டார்.
அவர் வந்து 138 பாயிண்ட் எடுத்தார். அவர் இப்போ பி கேட்டகரியில் இருக்கார். ஸோ அவர் பியில் இருக்கிறனால என்ன ஆகும், அவர் வந்து இன்ஃபேக்ட் அவர் ரீசெண்டாக சீனியர் நேஷனல் டொமஸ்டிக் கூட விளையாண்டார், நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். விஜய் மலிக்கும் விளையாண்டார் சீனியர் நேஷனல். ஸோ பி கேட்டகரினா 20 லட்சத்தில் ஒரு 15% ஆடுங்க, கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 25 லட்சத்தில் ரீட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அஜித் பவார் ரிட்டர்ன் பண்ணவங்களா இல்லையான்னு தெரியல. எத்தனை பேர் எலைட்டில் ரிட்டர்ன் பண்ணலான்னு ஒன்று இருக்காது, இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அனௌன்ஸ் பண்ணிட்டு வரணும். 3 வைக்கலாமா 4 வைக்கலாமா, ஐபிஎல்ல சொல்லுவாங்களா 4 பேர் ரிட்டர்ன் பண்ணலான்னு, அது மாதிரி ஏற்றுறாங்களா இறக்கலான்னு தெரில, பார்ப்போம். போன வருஷம் இது வச்சே நான் சொல்கிறேன். அதை அஜித் பவார் 34 பாயிண்ட் தான் எடுத்தார். அவர் ரிட்டர்ன் பண்ணால் 9 லட்சம் கேட்டகரியில் வருவார். கேட்டகரி சி அவர். ரைட், இப்போ முக்கியமான நம்மள்கிட்ட வந்துடுவோம். ஹை ஃப்ளையர் பவன் ஷராவத். ரைட், நம்ம பவன் ஷராவத் ரிட்டர்ன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்துருவோம். போன சீசன் இன்ஜுரி வேறு வந்து 134 பாயிண்ட் தான் எடுக்க முடியுது அவரால். 13 மேட்ச் விளையாண்டாரு, 8 சூப்பர் 10 எடுத்தார். முதல்ல சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாக விளையாடிருந்தா அவங்க குவாலிஃபை ஆயிருப்பாங்க. ரைட், பிகே 11 போன சீசன் 1,72,00,000 ஆப்ஷனில் போனார். அதை எவ்விஎம் கார்டு யூஸ் பண்ணி தெலுங்கு ரைட்டர்ஸ் ரீட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2.25 கோடி என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் எவ்விஎம் கார்டில் தான் அவர் யூஸ் பண்ணாங்க. அவர் மேக்ஸிமம் ப்ரைஸே 1,72,00,000 தான் போச்சு. என்னோட அசம்ஷன் பார்த்து இந்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா புது பசங்களாம் வந்துட்டாங்க, தேவாங்கு, அயனு, இன்னும் கான்சன்ட்ரேஷன்லாம் அந்த பக்கம் போயிட்டுருக்கு, அஜித் சௌஹான்லாம். ஸோ அந்த பழைய பிளேயர்ஸில் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இவரை ரிட்டர்ன் பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், போன வருஷம் 1.72 கொடுத்தீங்களா, அது கூட 15% ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட 1.98, கிட்டத்தட்ட சொல்ல 2 கோடி எடுத்து இவருக்கு வச்சிடணும். இப்போ 2 கோடி தூக்கி இவருக்கே கொடுத்துட்டிங்கன்னா பாக்கி மற்ற 20 பிளேயர் எங்கேருந்து இருக்கிறது? அட்லீஸ்ட் 21 பிளேயர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலாக 3 எலைட் ரிட்டன்ஷன் தான் அலௌடு. ஸோ அதில் ஒரு ரிட்டர்ன் லிஸ்ட்டு ஒரு ஒன்று போயிடும். என்னப்பா கேட்டிங்கன்னா 3 எலைட் ரிட்டர்னில் நான் சொன்னேன், விஜய் மலிக், ஆஷிஷ் நர்வால், அஜித் பவார் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு. 2 கோடி இவருக்கே போயிடுச்சுன்னா போன வருஷம் 6 கோடின்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் ஏற்றுறாங்களா இல்லையா பார்ப்போம் டோட்டல் பட்ஜெட்டை. நான் சொன்னேன் இப்போ லிஸ்ட்டில் வந்து இஎன்ஒய்பி அதில் 4 பிளேயர் சொல்லியிருக்கேன், ரிட்டர்ன் யங் பிளேயர் 4 சொல்லியிருக்கேன், எலைட் ரிட்டர்ன் பிளேயர் 3 சொல்லியிருக்கேன், 11 பிளேயர். அதில் எவ்வளோ அலௌடு என்ன ஏதுன்னு பார்க்கணும். இப்போ இவர் 1.7 crore நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கன்னா 2 crores அங்கே போயிடும். ஸோ இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த இஎன்ஒய்பி 4, ஆர்ஒய்பி 4, எலைட் ரிட்டர்ன் பிளேயர் இந்த 11 பிளேயருக்கு நான் சொன்ன ரேட்டு படி ஏபிசி அந்த ரேட்டு படி 15% ஆட் பண்ணி போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,70,00,000 வருது. ஆமாம், டோட்டல் மேபி 5 லட்சம் முன்ன பண்ண இருக்கலாம். 1.7 crore. இப்போ பவன் ரிட்டர்ன் பண்ணால் அவருக்கு ஒரு சொல்ல 2 கோடி தூக்கி கொடுக்கணும். 3.7 crore போயிடும் அதுலேயே. அப்போ 11 பிளேயர் இப்போ நான் சொல்லிட்டேன், ப்ளஸ் பவன் 12. பாக்கி பிளேயர் எங்கேருந்து எடுக்கிறது? ஹவ் வில் யூ பை? ஸோ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண வேண்டியதுதான் அவர் பவன் ஷராவத்தை. பவன் ஷராவத் அனைமா ரிலீஸ் பண்ணுவாங்க, தேவைப்பட்ட எவ்விஎம்மில் எடுப்பாங்க. ஆப்ஷனில் பார்க்கணும் எவ்வளோ தூரம் அவர் போக போகிறாருன்னு. இது என்னோட ஒப்பீனியன் டிபாசிட். என்னோட அசம்ஷன் தப்பாக கூட போகலாம், பட் என் கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் போட்டு பார்த்தா எனக்கு அப்படி தான் தெரியுது. அதனால தான் போன சீசனே அவர் ரிலீஸ் பண்ணி 2.5 கோடியில் ரிலீஸ் பண்ணி 1.7க்கு வந்தார். பாப்பா இந்த வாட்டி என்ன ஆகுதுன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா 1.7 கூட 15% ஆட் பண்ணால் கிட்டத்தட்ட 2 கோடி அவருக்கே கொடுத்தாகணும். நினைக்கிறமா அவ்வளோ போவாரான்னு டவுட்ஃபுல் தான். இந்த இன்ஜுரி ப்ரோன்ஸ் ஒன்ஸ் ஆகிட்டாலே பிகேஎல் 9லேருந்தே இன்ஜுரி ரெகுலராக அவர் நவீன் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாகவே விளையாட முடியறதில்ல பாருங்கள். ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்ன? ரிட்டர்ன் பண்ணுவாங்களா ரிலீஸ் பண்ணுவாங்களா? நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக இல்லை ஏதாவது தப்பு தான் கரெக்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்றுனா ஒவ்வொரு டீம் வரும். ஒருத்தர் ரொம்ப நாளாக பார்ட்னர் பேரிஸுங்கிறாரு, அடுத்தது அதை எடுத்துகிட்டு வரேன். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஆப்ஷன் இந்த மாதம் கடைசிக்குள்ளே ஏன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. அந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை கொடுத்துருங்க. தமிழ் தலைவர் ரீகேட்டகரைஸ் ஏபிசி அந்த லிஸ்ட்டு போட்டிருக்கேன், அது பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். அப்படி பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.